வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் கிச்சன். இன்றைக்கி நம்ம முட்டை மசால் தோசை செய்ய போகிறோம். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். அதில் கடுகு 1/4 டீஸ்பூன், சீரகம் ஒரு 1/4 டீஸ்பூன், இஞ்சி ஒரு 1/4 டீஸ்பூன், பூண்டு 1 டேபிள் ஸ்பூன் போடுறேன். உங்களுக்கு பூண்டு பிடிக்காதுன்னா குறைச்சிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம், வெங்காயம் நல்லா கலர் மாறட்டும். ஒரு தக்காளி பழம், தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சள்தூள் 1/4 டீஸ்பூன், மல்லித்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், சீரகத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன், இதில் பெப்பர் பவுடர் ஒரு 1/4 டீஸ்பூன், கறிவேப்பிலை கொஞ்சம், உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்குது. நாலு முட்டை சேர்த்துருக்கேன். முட்டை வந்து கட்டி இல்லாமல் உதிரியாக இருந்தால் தான் தோசைக்கு நல்லா இருக்கும். போதும், இந்த மாதிரி நல்லா உதிரியாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. போதும், ரெடி. நமக்கு இப்போ வந்து இட்லி மாவு இருந்தாலும் சரி, தோசை மாவு இருந்தாலும் சரி, அதை வச்சு நீங்கள் இப்போ தோசை ஊற்றலாம். முழுசாக தோசை வெந்துடாமல் பாதி வெந்திருக்கும் போது நம்ம வந்து மசாலையை வைக்கணும். இப்போ மசாலையை வைப்போம். கொஞ்சம் அமுக்கிற மாதிரி வச்சுருங்க, அப்போ தான் ஒட்டிக்கும். லோ ஃப்ளேம்லேயே வேக வைங்க. முட்டை மசால் தோசை ரெடி. முட்டை மசால் தோசை ரெடி. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள்.